ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனையை ஆரம்பித்தது யார் என்பதை அமைச்சர்கள் சேகர் பாபுவும் ரகுபதியும் தெரிந்து கொள்ள வேண்டும். இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் என்று கூறிக்கொண்டிருந்தால் உங்களை எப்படி அடக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆவேசம். சென்னை மாதவரம் இரும்புலியூர் புறவழிச்சாலையில் வானகரம் பகுதியில் இருக்கும் சுங்கச்சாவடி அகற்றப்பட இருக்கிறது. அதற்கு பதிலாக திருநீர்மலை அருகே புதிய சுங்கச்சாவடி 6 மாதங்களில் அமைகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மோச்சம்பள்ளியில் அரசு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்த மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கர்ப்பமானதால் கருக்கலைப்பு. இது தொடர்பான புகாரில் சின்னசாமி, ஆறுமுகம், பிரகாஷ் ஆகிய 3 ஆசிரியர்கள் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது. கடலூர் மாவட்டம் மலையடிக்குப்பம் கிராமத்தில் தோல் தொழிற்சாலை அமைப்பதற்காக 4 கிராம விவசாயிகளின் முந்திரி மரங்களை அழிக்க வந்த ஜேசிபி வாகனங்களை இடைமறித்து சாலை மறியலில் ஈடுபட்ட பாஜக மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் கைது. ChatGPT, DeepSeek போன்ற AI செயலிகளை பயன்படுத்த வேண்டாம் என நிதியமைச்சக ஊழியர்களுக்கு மத்திய அரசு உத்தரவு. அரசின் தகவல்களை பாதுகாக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக தகவல். ஆங்கிலேயர்களே காத்த திருப்பரங்குன்றத்தை திமுக கெடுக்க நினைப்பதுதான் வேடிக்கை எனவும், திருப்பரங்குன்றம் பற்றி பேசுவதற்கு முன்னர் 1931ஆம் ஆண்டு பிரிவி கவுன்சிலின் தீர்ப்பை அமைச்சர் சேகர் பாபு படிக்க வேண்டும் என்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவுரை. கிருஷ்ணகிரி மாவட்டம் மோச்சம்பள்ளியில் அரசு பள்ளியில் படிக்கும் 13 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாகவும், தமிழகத்தில் பல மாவட்டங்களில் குழந்தைகள் நல வாரியம் முறையாக செயல்படவில்லை, பெண் குழந்தைகளின் நலனுக்காக ஏற்படுத்தப்பட்ட மத்திய அரசின் திட்டமான கிஷோரி சக்தி யோஜனா போன்றவற்றை தமிழக பள்ளிகளில் செயல்படுத்தியதாக தெரியவில்லை என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியதாக திருப்பி அனுப்பப்பட்ட 205 இந்தியர்களுடன் அமெரிக்க ராணுவ விமானம் பஞ்சாப் வந்தடைந்தது. திருப்பதி கோவிலில் இந்துக்கள் என்று கூறி பணியில் சேர்ந்த 18 பேர் வேற்றுமத நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டதை தேவஸ்தான விஜிலன்ஸ் ஊழியர்கள் உறுதி செய்ததை அடுத்து அவர்களை வேறு துறைக்கு பணிமாற்றம் செய்ய வேண்டும் அல்லது விருப்ப ஓய்வு கொடுக்க வேண்டும் என அறங்காவலர் குழு உத்தரவு. சிறுபான்மை வாக்கு வங்கிக்காக தமிழ் கடவுள் முருகனை திமுக கைவிட்டது. திமுக ஆட்சிக்கு முடிவுரை எழுதும் காலம் தொடங்கிவிட்டது. தமிழகத்தில் எழுந்த இந்து எழுச்சி திமுகவை வீழ்த்தும் என தமிழக பாஜக செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் கருத்து. மகா கும்பமேளாவில் பங்கேற்ற கோடிக்கணக்கான மக்களைப் போலவே நானும் பக்தி உணர்வால் நிறைந்தேன். கங்கை தாய் அனைவருக்கும் அமைதி, ஞானம், நல்ல ஆரோக்கியத்தை அருள்பாலிக்கட்டும். திரிவேணி சங்கமத்தில் நீராடி கங்கையை வழிபட்ட பின்னர் பிரதமர் மோடி நிகழ்ச்சி. ஈரோடு அக்ரஹாரம் இசைப்பாளியில் வாக்குச்சாவடி எண் 3இல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் பழுதானதால் அரை மணி நேரம் வாக்குப்பதிவு நிறுத்தி வைக்கப்பட்டது. மதுரை தாம்பரம் அதிவேக விரைவு ரயிலில் தற்காலிகமாக கூடுதல் பெட்டிகளை இணைக்க இருப்பதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. அதன்படி 2 3 டயர் AC பெட்டிகள், 2 2ஆம் வகுப்பு பெட்டிகள் கூடுதலாக சேர்ப்பு. சேலம் மாவட்டம் மாத்தூர் அருகே டாஸ்மாக் கடையில் கள்ளச்சாராயம் விற்கப்படுவதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாகவும், மரக்காணம் மற்றும் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களில் இருந்து திமுக அரசு ஒரு பாடங்கூட கற்கவில்லையா என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூடுதல் நீதிபதிகளாக பணியாற்றி வரும் நீதிபதிகள் வெங்கடாச்சாரி, லட்சுமி நாராயணன், பெரியசாமி, வடமலை ஆகியோர் நிரந்தர நீதிபதிகளாக நியமிக்க உச்சநீதிமன்றத்தின் கொலிஜியம் பரிந்துரை. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே அத்தானி கிராமத்தில் இருதரப்பினருக்கு ஏற்பட்ட நிலப்பிரச்சனையில் ஹெல்மெட்டால் தாக்கப்பட்ட ஜீவா என்ற பெண் உயிரிழப்பு. இறப்பிற்கு நியாயம் கேட்டு அத்தானி கிராம மக்கள் திருச்சி மண்ணச்சநல்லூர் சாலையில் மறியல் போராட்டம். டெல்லி சட்டமன்ற தேர்தல் மற்றும் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவு. ஈரோடு மாவட்டம் வீரப்பன்சத்திரம் மாநகராட்சி தொடக்கப் பள்ளியில் அமைக்கப்பட்ட வாக்குச்சாவடியில் திமுகவினர் கள்ள ஓட்டு போட முயற்சிப்பதாக நாம் தமிழர் கட்சியினர் தேர்தல் அலுவலர்களிடம் வாக்குவாதம்.
மைனர் பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஆட்டோ ஓட்டுநர் முத்துக்குமாருக்கு விதிக்கப்பட்ட 20 ஆண்டுகள் சிறை தண்டனையை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. இருவருக்கும் இடையேயான வயது வித்தியாசம் கணவன் மனைவி உறவை தகுதி நீக்கம் செய்து விடாது என்றும், முத்துக்குமார் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு போதிய ஆதாரங்கள் இல்லை எனவும் கூறி 20 ஆண்டுகள் விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனையை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராடிய ஜெகபர் அலி கொலை செய்யப்பட்ட நிலையில் அவரது குடும்பத்திற்கு ஆறுதல் கூட தெரிவிக்காத அமைச்சர் ரகுபதி மற்ற பிரச்சினைகள் குறித்து பேசி வருவது ஏன் என்று புதுக்கோட்டை மேற்கு மாவட்ட பாஜக தலைவர் ராமச்சந்திரன் கேள்வி. தமிழகத்தைச் சேர்ந்த இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை கண்டித்து மத்திய அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் பிப்ரவரி 7ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு நாடாளுமன்றத்தின் மகத்துவார் நுழைவாயில் அருகே திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் எம்பிக்கள் போராட்டம். மதுரை சோழவந்தான் தென்கரை பாலம் அருகே அமைந்துள்ள பிரிட்டா என்ற உணவகத்தில் கிரில் சிக்கன் சாப்பிட்ட 10 பேருக்கு உடல்நல பாதிப்பு. இதையடுத்து அவர்கள் சோழவந்தான் அரசு மருத்துவமனை மற்றும் மதுரையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. நெல்லை மாவட்டத்தின் முக்கூடல், சுத்தமல்லி ஆகிய பகுதிகளில் மீண்டும் கேரளாவில் இருந்து கொண்டுவரப்பட்ட மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் ஆய்வுக்கு பின்னர் கழிவுகள் அகற்றம். இதில் தொடர்புடையவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் தகவல். திருநெல்வேலி என்ற பெயருக்கு காரணமான நெல்லுக்கு வேலியிட்ட திருவிளையாடல் திருவிழா நெல்லையப்பர் திருக்கோவிலில் விமர்சையாக நடந்தது. இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். நீலகிரி மாவட்டம் சேகூர் யானைகள் வழித்தடத்தில் இருக்கும் ரிசார்ட்களுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் நியமித்த நீதிபதி குழு பிறப்பித்த உத்தரவை எதிர்த்த மனுக்களுக்கு பதிலளிக்கும்படி மத்திய மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் முதல் போக நெல் அறுவடை பணிகளில் விவசாயிகள் தீவிரம். உரிய நேரத்தில் வழக்கெடுக்க பருவமழை பெய்து இந்த ஆண்டு மகசூல் அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்க முயற்சிப்பதை கட்டுப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது என மதுரை மாவட்ட ஆட்சியர் அறிக்கை. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே உப்பூர் கிராமத்தில் சம்பா பயிர்கள் சேதம் அடைந்ததால் விவசாயி தற்கொலை. உயிரிழந்த விவசாயி குடும்பத்திற்கு 25 ரூபாய் நிதியுதவி. குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை, அழிந்து போன பயிர்களுக்கு இழப்பீடு போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி முத்துப்பேட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தின் உள்ளே தமிழக காவிரி விவசாய சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் தலைமையில் உள்ளிருப்பு போராட்டம். கௌரவ விரிவுரையாளர்களுக்கு மாதம் 50,000 ரூபாய் சம்பளம் மற்றும் பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் என்ற நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்த கோரி திருவண்ணாமலை கலைஞர் கருணாநிதி அரசு கல்லூரியில் தமிழ்நாடு அரசு கல்லூரி கௌரவ விரிவுரையாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு கண்டன ஆர்ப்பாட்டம். தமிழகத்தின் அயோத்தி திருப்பரங்குன்றம் என்று தமிழக அரசு கூறியிருந்தால் அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதாக இந்து மக்கள் கட்சியின் தலைவர் அர்ஜுன் சம்பத் பேட்டி. நீலகிரி மாவட்டம் ஊட்டி அரசு தாவரவியல் பூங்காவில் பனிக்காலத்தில் மட்டுமே பூக்கும் வெள்ளை மற்றும் இளஞ்சிவப்பு நிற அஜிலியா மலர்கள் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்து வருகிறது. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி, மானாமதுரை அரசு மருத்துவமனைகளில் மாலை 5 மணிக்கு மேல் செவிலியர்களே சிகிச்சை கொடுப்பதாகவும், போதுமான மருத்துவர்களை நியமிக்காமல் நோயாளிகள் உயிரோடு திமுக அரசு விளையாடுகிறது என்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கண்டனம். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே சமூக ஆர்வலர் ஜெகபர் அலி கொலை செய்யப்பட்ட வழக்கில் சம்பந்தப்பட்டோரது வாரிகள் மற்றும் நிறுவனங்களில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை. குடும்ப அட்டையில் திருத்தம் செய்வதற்காக சென்னையில் உள்ள 19 மண்டல உதவி ஆணையர் அலுவலகங்களில் பிப்ரவரி 8ஆம் தேதி காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை மக்கள் குறைதீர் முகாம் நடைபெறும் என தமிழக அரசு அறிவிப்பு. சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களுடன் அமெரிக்க ராணுவ விமானம் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் தரையிறங்கிய நிலையில் இந்த விமானம் தலைநகர் புதுடெல்லியில் இறங்காமல் அமிர்தசரஸில் இறங்கியது ஏன் என்று ஆம் ஆத்மி நிர்வாகி ஆமன் அரோரா கேள்வி. எரிவாயு சிலிண்டர் பெறும் பயனாளர்களின் உண்மைத்தன்மையை பயோமெட்ரிக் முறையில் உறுதி செய்வதற்கான பணியை மார்ச் மாதத்திற்குள் முடிக்க வேண்டும் என எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு கேடு.
உத்தரப்பிரதேசத்தின் மில்கிபூர் இடைத்தேர்தலில் ஆளும் கட்சியான பாஜகவுக்காக இலக்கு நிர்ணயித்து போலி வாக்களிப்பதாக தேர்தல் அதிகாரிகள் மீது சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் குற்றச்சாட்டு. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்களை நாடு கடத்தும் பணியில் அமெரிக்க அரசு ஈடுபட்டுள்ள நிலையில் இந்தியர்களின் கைகள் விலங்கால் கட்டப்பட்டது போன்ற புகைப்படங்கள் வெளியானதற்கு காங்கிரஸ் கண்டனம். இந்தியர்களுக்கு நேர்ந்த அநீதி குறித்து பேசாமல் பிரதமர் மோடி மௌனம் சாதிப்பதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. கர்நாடகாவின் பெங்களூரு சின்னசாமி மைதானத்திற்கு அருகே கன்னிங்காம் சாலையில் முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் ராகுல் டிராவிட்டின் கார் மீது ஆட்டோ மோதியதை அடுத்து ஆட்டோ ஓட்டுநருடன் டிராவிட் வாக்குவாதம் செய்யும் வீடியோ வைரல். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் அமெரிக்க ராணுவ விமானம் மூலம் பஞ்சாபின் அமிர்தசரஸில் தரையிறங்கி விடப்பட்ட நிலையில் அவர்களது முழு பின்னணி குறித்து NIA விசாரிக்க இருப்பதாக தகவல். மேற்கு மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் அதன் பக்கத்து நாடான குவாண்டாவின் ஆதரவு பெற்ற M23 கிளர்ச்சியாளர்களால் உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த குழு நூற்றுக்கணக்கான பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து எரித்து கொன்றதாக ஐநா மனித உரிமைகள் உயர் ஆணையரகம் அதிர்ச்சி தகவல். சுதந்திரமான பாலஸ்தீனத்தை உருவாக்கிய பிறகே இஸ்ரேலுடன் தூதரக ரீதியிலான உறவை மேற்கொள்வோம் என்று சவுதி அரேபியாவின் வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை. இத்தாலியில் பாதுகாக்கப்பட்ட பறவை இனங்களை வேட்டையாடியதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் மகன் டிரம்ப் ஜூனியர் மீது இத்தாலியில் வழக்கு பதிவு. இந்த வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் டிரம்ப் ஜூனியருக்கு சிறை தண்டனை மற்றும் அபராதம் இரண்டுமே விதிக்கப்படலாம் என்று கணிப்பு. H-1B, L-1 விசாக்களின் அனுமதி காலம் நிறைவடைந்தால் அதை 180 நாட்களுக்குள் புதுப்பிக்க வேண்டும் என்ற விதிமுறையை கொண்டுவர அமெரிக்காவின் செனட் உறுப்பினர்கள் தீர்மானம். திருநங்கைகளாக மாறியவர்கள் பெண்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்ள தடை விதிக்கும் நிர்வாக உத்தரவில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கையெழுத்திடுகிறார். இந்திய வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ராவின் ஸ்கேன் முடிவுகளுக்காக காத்திருக்கிறோம். அதை வைத்துதான் இங்கிலாந்து உடனான போட்டியில் பும்ரா விளையாடுவாரா என்பது தெரியும் என இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா விளக்கம். ICC ஆண்கள் T20 தரவரிசையில் 38 இடங்கள் முன்னேறி 829 புள்ளிகளுடன் 2வது இடம் பிடித்துள்ளார் இந்திய கிரிக்கெட் வீரர் அபிஷேக் சர்மா. இவருக்கு முன்னாள் இந்திய கிரிக்கெட் வீரர் யுவராஜ் சிங் பயிற்சி அளிக்கிறார். டெல்லியில் பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றி பாஜக ஆட்சி அமைக்கும் என தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் தகவல். பாஜக 40 இடங்களை கைப்பற்றும் என CNN நிறுவனமும் 37 முதல் 43 இடங்களை கைப்பற்றும் என டைம்ஸ் நவ் நிறுவனமும் கணிப்பு.